அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முளைக்கட்டிய வெந்தயத்தில் அதிகப்படியான விட்டமின் சி, புரோட்டீன், நியாசின், பொட்டாசியம், இரும்பு சத்து மற்றும் ஆல்கலைட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை நோயாளிகள் இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொடர்ச்சியாக 24 வாரங்களுக்கு இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை நல்லா குறைக்க முடியும். இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நம் உடம்போட இன்சுலின் சுரப்பை அதிகரிக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை நல்லா குறைச்சி கொடுக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு முளைக்கட்டிய வெந்தயம் ஒரு சிறந்த வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ரெண்டாவதாக, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரலாங்க. முளைக்கட்டிய வெந்தயத்தில் 75% கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம கொஞ்சமாக சாப்பிடும்போதே நமக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. இதனால் நம்ம அதிகப்படியான அளவு உணவு உண்பது தவிர்க்கப்படும். இதனால் உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நாள் முழுக்க வேலை செய்ய தேவையான அளவு எனர்ஜியையும் இது கொடுக்குது. அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரணும். எவ்வளவு நாள் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்காவது நீங்கள் ரெகுலராக இதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக, ஆரம்ப காலத்தில் இருந்தே வெந்தயத்தை நம்ம முன்னோர்கள் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதிக அளவில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் முளைக்கட்டிய வெந்தயம் ரெட்டிப்பு பலன்களை நமக்கு கொடுக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிற்று பொறுமல், அஜீரணம், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு உடனடி தீர்வை கொடுக்கும். அடுத்ததாக, முளைக்கட்டிய வெந்தயம் இதயத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. தொடர்ச்சியாக இதை நாம் எடுத்துக்கும் போது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்ம உடம்பில் உள்ள சோடியமோட அளவை சீராக்கி கொடுக்குது. இதனால் நம்ம உடம்போட இரத்த அழுத்தத்தை நம்மளால் முறையாக பராமரிக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அதோடு இல்லாமல் நம்ம உடம்புல தேவையில்லாமல் கொலஸ்ட்ரால் சேர்றதையும் இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அடுத்ததாக, முறையற்ற மாதவிடாயினால் நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த முளைக்கட்டிய வெந்தயம் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, தலைவலி, எரிச்சல், கோபம் போன்ற உணர்வுகளையும் இது நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்குங்க. இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை காலையில் எழுந்த உடனே டெய்லி வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்காவது சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். முளைக்கட்டிய வெந்தயம் தாய்ப்பால் சுரப்பை நல்லா அதிகரித்து கொடுக்குதுங்க. அதனால் தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டிய வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. எதையுமே நாம் ஒரு அளவாக எடுத்துக்கும் போது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். எதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு முளைக்கட்டிய வெந்தயம் எடுத்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரியே கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுக்காக தினமும் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஆனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் நல்லா கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் அது ரொம்ப நல்லது. முளைக்கட்டிய வெந்தயம் நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சருமத்தில் உள்ள செல்கள் எல்லாத்தையும் இது நல்லா பாதிப்படையாமல் தூண்டி விடுறதுனால நம்ம எப்போவுமே நல்ல இளமை தோற்றத்தோடு இருக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, பருக்கள், கரும்புள்ளிகள் இதெல்லாம் வராமல் நம்மளுடைய சருமத்தை நல்லா பாதுகாக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனையும் பொடுகு பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. இந்த வெந்தயத்தில் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இது நம்மளுடைய முடியோட வேர்க்கால்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுனால முடி கொட்டுறது நல்லா குறைஞ்சி முடி வளர ஆரம்பிக்கும். அதோட பொடுகு பிரச்சனையும் முற்றிலுமாக தவிர்க்க முடியும். முளைக்கட்டிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் முடி வளர்கிறதுக்கு நமக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குது. அடுத்ததாக, தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வெந்தயத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாங்க. டெய்லி காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோ இல்லைனா ஊற வச்ச வெந்தயத்தையோ இல்லைனா முளைக்கட்டிய இந்த வெந்தயத்தையோ நீங்கள் அப்படியே டெய்லி எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் தொப்பையும் குறையும், உடல் எடையும் நல்லா குறைய ஆரம்பிக்கும்.
ஆனால் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் வெந்தயம் சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். குறைஞ்சது ஒரு மாதமாவது நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வரும்போது தான் உங்களால் இதனுடைய பலனை வந்து பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.